ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுவதற்கு எதிராக தங்களுடைய காணி உரிமைகளை மீள பெற்றுக்கொள்ளும் வகையில் எதிர்வருகின்ற 3ஆம் திகதி ஒரு போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டு அதற்கான பொது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக எங்களோடு இன்றைய தினம் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினரும் காணி உரிமையாளர்கள் ஒருவரான சாருஜன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு காணி உரிமையாளர் கனகசபை மதியழகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். எதிர்வருகின்ற 3ஆம் திகதி சாருஜன் ஒரு போராட்டத்திற்கான பொது அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் எதை அடிப்படையாக கொண்டு அமையப் போகிறது? எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இதுவரைக்கும்? வணக்கம் அனைவருக்கும். உங்களை எல்லாரும் தெரியும், இது இந்த போராட்டம் கடந்த 35 மாதமாக நடைபெற்று வருகிற போராட்டம். இந்த போன பிரதேச சபை கிடைக்கப்பட்டு பிரதேச சபை கூடாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் 21ஆம் தேதி இந்த மாதம் 21ஆம் தேதி அதுவும் ஒரு பொது போராட்டம். சகல சபை உறுப்பினர்களுக்கும் எமது சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களையும் கொண்டு ஒரு பொது போராட்டமாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பொது போராட்டத்தில் அனைவருமே பார்த்திருப்பீர்கள். அது ஒரு போலீஸின் அராஜகத்துக்கு உட்படுத்தப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் என்றும் பாராமல் சமயகுரு என்றும் பாராமல் அது அந்த நேரம் இடம்பெற்ற கைதுகளால் இந்த போராட்டம் மக்கள் எழுச்சி போராட்டமாக மாறி இருக்கிறது. அந்த போராட்டத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களின் சரி நேர் மீடியாக்களின் சரி எமக்கு ஆதரவு தெரிவித்து இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அனைவரும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த ரீதியில் வருகின்ற போராட்டத்தையும் நமது பிரதேச சபை கூடாக அதனோடு சேர்ந்து பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் அனைவரும் சேர்ந்து கட்சி பேதமின்றி ஒரு பொது போராட்டம், பொது கவனஈர்ப்பு போராட்டமாக ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். வருகின்ற மாதம் 3ஆம் தேதி போயா தினத்தை முன்னிட்டு. இதற்கிடையில் இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டிய காரணம் தென்பகுதியிலிருந்து ஒரு பௌத்த விகார மதகுரு ஒருவர் ஒரு புத்தர் சிலையை இங்கே இந்த சட்டவிரோத விகாரையில் கொண்டு பிரதிஷ்டை செய்வதாக நமக்கு சமூக ஊடகங்களில் எங்களுக்கு தகவல் வந்தது. அப்போ இது மேலதிகமாக நாங்கள் நோக்கம் இந்த கட்டிடத்தை மேலதிகமாக விஸ்தரிக்காமல் மக்களுடைய தீர்வு, மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மாறாக இந்த அரசாங்கம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலை மாற்ற செயற்பாடாக அந்த சைட்டை அவங்கள்ட்ட பக்கம் ஒரு நியாயத்தை இவங்கள்ட்ட பக்கம் ஒரு நியாயத்தையும் கொண்டு போய் ஒரு குழப்பத்தை தான் இதை கொண்டு வார்கள். அதை தெளிவுபடுத்தும் விதமாக சகல உறுப்பினர்களும் சகல பொதுமக்கள் கூடாக சகல தொண்டு நிறுவனங்கள் சமய குருமார்கள் அனைவரும் பங்களிப்போடு இது ஒரு பொது போராட்டமாக நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். அனைவரோட ஆதரவு இதுக்கு தேவை என்றதை இதில் நாங்கள் இருக்கிறோம். இப்படி ஒரு அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்க போகிறது. இதுவரையிலும் எப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள்? யாருக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள்? தனிப்பட்ட ரீதியாக அல்லது அரசியல் கட்சிகள் வாயிலாக அழைப்பு விடுக்கிறீர்களா, அல்லது பொதுவாக ஊடகங்களில் நாங்கள் ஒரு பொது அழைப்பாக இதை விடுக்கிறோம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற வகையில் செய்கிறீர்களா? பொதுவாக நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் ஒரு பொது ஊடக சந்திப்பை மேற்கொண்டு அதில் பொது அறிவித்தல் தான் மேற்கொண்டிருக்கிறோம். தேவை ஏற்படும் போது நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலேயும் அழைப்புகளை எங்களது போராட்டத்தை வலுவேற்கும் மூலமாக தனிப்பட்ட அழைப்புகளை மேற்கொள்வதற்காக எண்ணி இருக்கின்றோம். மதியழகன், இப்பொழுது இவர் சொன்னது போல இந்த ஒரு தெற்கிலிருந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று இங்கு கொண்டு வரப்பட்டு இது பிரஸ்தாபிக்கப்பட போகிறது என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் ஒரு பொது போராட்டமாக நீங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தீர்கள். ஆனால் இப்படி இருக்கிற பொழுது நேற்றைய தினம் தையிட்டி திச விகாரையினுடைய பிரதம விகாராதிபதி அவர்கள் ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறார், 3ஆம் திகதி எந்த வகையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் சிறப்பு நிகழ்வுகளாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவில்லை. மாறாக ஒவ்வொரு போயா தினத்திலும் நாங்கள் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்வோமோ, எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்வோமோ அது மட்டும் தான் நடைபெறப் போகிறது. நான் எதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த போராட்டம் அந்த ஸ்தூவி ஒரு நிலையில் வந்த காலத்தில் இருந்து முன்னடைவராக தொடர்ந்து நடைபெறுது. எங்கள் பல சந்தர்ப்பங்களில் மேலதிகமான கட்டடங்கள் கட்டமாட்டம் என்று உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டு, ஆனால் இன்று மேலதிகமாக 3 பெரிய மடாலயங்கள் 3 கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று மடாலயம் என்று சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள்
மூலமாக அறிஞ்ச தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள், புத்த சிலை கொண்டு வரவில்லை என்று. அந்த மறுப்புக்கு நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கிறது கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் ஒப்பிடும் பொழுது. ரெண்டாவதாக இது ஒரு பிரதேச சபையினுடைய எடுக்கப்பட்ட முடிவில், வேகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. பிரதேச சபையின் அனுமதி பெறப்படாத கட்டடத்துக்கு ஒரு பெயர் பலகை சூட்டுவதற்கு தான் அந்த பிரதேச சபையில் சென்றிருந்தார்கள். சென்ற பொழுது இவர்களுடைய காவல்துறை அதிகாரங்களின் கட்டளையின் மூலம் நின்ற காவல்துறையினர் நடந்து கொண்ட விதமும், காவியுடை தடுத்த வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டதும் ஒரு அடுத்த நிலைக்கு இதை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்திலே இப்போ நாங்கள் இருக்கிறோம். இந்த இவ்வளவு கால போராட்டத்தில் எந்த ஒரு சிறு முன்னேற்றமும் கிடைத்ததாக இல்லை. பௌர்ணமி தினங்களில் வளமையான போராட்டத்துடன் அந்த வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டது, அன்று நின்ற குறிப்பிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டதையும், கைது செய்யப்பட்டதில் வந்த எதிர்ப்பு, இந்த புத்த சிலை கொண்டு வரது என்ற தகவல், இதால் இந்த 3ஆம் தேதி போராட்டத்தை ஒரு விசேட போராட்டமாக எல்லாரையும் வாங்க கொண்டு நினைக்கிறோம். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, ஏறக்குறைய 3 வருட காலமாக இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 3 வருட கால போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆக குறைந்த அடைவு மட்டங்கள் அல்லது இலக்குகள் என்று ஏதாவது இருக்கிறதா, அல்லது இப்பொழுது வரையிலும் இப்போ நீங்கள் சொன்னது போல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, எனவே இது ஒரு பொது போராட்டமாக மாறப்போகிறது, அதற்கான அழைப்பை தான் நாங்கள் விடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஏன் இந்த 3 வருட காலப்பகுதிகளுக்குள் உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் இது ஒரு பெரிய பொது போராட்டமாக, அடுத்த கட்ட போராட்டமாக இது முன்னேறாமைக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பதாகவே இதை நாங்கள் எங்களுடைய பொது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையா? தண்டோடு தலைவர்கள் அனைத்து கட்சிகளுடைய போராட்டமாக அது நடைபெற்றது. இது எங்களுடைய மக்களது பங்கு பெற்றியது குறைகிறதுக்கு காரணம் எங்கட மக்களை எம்மவர்கள் சிலரே இவர்களிடம் உறுதி இல்லை, இவர்களிடம் வெளிப்படுத்தல் உறுதிதான் இருக்கிறது, இவ்வாறான வதந்தியான பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வது முக்கியமான காரணம். அதில் பிரதானமாக என்னுடைய கலந்துரையாடிய இந்த யாழ் மண்ணை கொண்டவர்களே அதில் புத்த கோயில் இருந்ததா என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். பொதுமக்களே அவர்கள் சரியான தகவல்களை சேகரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். புத்த கோயில் அது புராதன கோயில் இல்லை, அது தவறுதலாக ஒரு உறுதி ஈட்டுறுதியாக போனதாக கேள்விப்படுகிறோம். அது வீட்டில் போன உறுதி எழுதப்பட்டிருக்கிறது ஒரு புத்தக அறைக்கு. அதன் பிறகு ஒரு சின்ன கோயில் 46 அளவில் இருந்ததாக கேள்விப்படுகிறோம். அதுக்கான எந்த ஒரு தடயங்களும் இருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்குரிய காணி இப்போ உள்ளகப்படுத்தப்பட்டிருக்கிற காணிக்கு வெளியாலே இருக்கிறது. அதில் செய்வதற்கு நாங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லை. இதில் எங்களோட சொந்த காணிகள், பரம்பரை காணிகளை கையகப்படுத்தி இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இருந்த உறுதிகள் இருக்கு. முப்பாட்டின் வழியான உறுதிகள் 20களில் 34ல் 47 உறுதிகளும் அதுக்கு பிற்பாடான உறுதிகளும் அடிமட்டமாக இருக்கிறது. அப்படி எல்லார்கிட்டையும் இது பரம்பரை காணிகள். அதே நேரம் எல்லாரும் எங்கள் காணி தேவை என்ற நிலைப்பாட்டுக்கு அப்பால் இந்த காணிக்கான போராட்டம் என்றது உண்மை, எங்களோட உரிமைக்கான போராட்டம் என்றது உண்மை. இதில் சகலருமே இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறன்றது உண்மை. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கு அப்பால் இந்த நிகழ்வு போல இனியும் தனியார் காணிகளில் அடாத்தாக 1000 விகாரைகளை கட்ட முயற்சிக்கிறவர்கள் தொடர்ச்சியாக புத்த சமய வழிபடுற மக்கள் இல்லாத இடங்களில் காங்கிரஸ் துறையில் இன்று புத்த சமயத்தை வழிபடுற மக்கள் வரவில்லை. அங்கு இராணுவம் போலீஸ் இருக்கிறார்கள், மக்கள் எவரும் இல்லை. இந்த விகாரைகளை கட்டிக்கொண்டு போகிறதால பாரிய இன முரண்பாடுங்கிறது மதங்களுக்கு இடையில் முரண்பாடு உருவாகும்.
உருவாக்குவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உருவாக்குவார்கள், எம்மவர்கள் உருவாக்குவார்கள். இன்று ஒரு சிலர் புத்த கோயில் நாங்கள் இடிக்க யாருமே இடிக்க போறதில்லை. புத்த கோயில்கள் இன்ற வேற யுத்த காலங்களிலும் வடகிழக்கில் இருந்த புத்த கோயில்கள் இடிபட்ட வரலாறுகள் மிக அரிது, மிக அரிது. 1-2 நிகழ்வுகள் இருந்திருக்கலாம், மிக அரிது. இன்று எம்மவர்கள் சென்னை பிரபலப்படுத்த புத்த கோயிலை 3ஆம் தேதி இடிக்க போகிறாங்க. இடித்தால் கொழும்புல வெடி வைப்பார்கள், கொழும்பு எரியும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ இந்த போராட்டத்திற்கு எதிரான அல்லது இந்த நீங்கள் உங்களுடைய காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பகுதியில் ஒரு விகாரை ஒன்று சட்டத்திற்கு புறம்பான வகையில் கட்டடம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் போராட்டங்களை இதற்கு எதிராக செய்கிறீர்கள். ஆனால் இதற்கு எதிரான கருத்துருவாக்கங்கள் அல்லது இப்படி புனையப்பட்ட கருத்துக்கள் தெற்கில் இருக்கக்கூடிய தெற்கு சிங்கள ஊடகங்களை மையப்படுத்திய ஊடகவியலாளர், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி கேட்கிறேன். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சென்று 3ஆம் திகதி தையிட்டி விகாரையை இடிக்கப் போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான இந்த கருத்துருவாக்கங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த சிந்தனை போக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டங்களை பாதிக்கிறது? முதலாவதாக ஒரு உறுப்பினரிடம்தான் அந்த செய்தி வந்திருக்கிறது. அவரை என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் கோமாளியாக பார்க்கிறேன் என்று அனைத்து ஊடகங்களும் மக்களும் அப்படித்தான் பார்ப்பார்கள் நினைக்கிறேன். அவர் ஒரு தனிப்பட்ட அவருடைய ஆரம்பங்கள் மக்களுக்கானதாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் எந்த மக்களை வச்சு போராடி இந்த இடத்துக்கு வந்தாரோ அதே மக்களை முழுவதுமாக உதாசீனப்படுத்துகிறார். இயற்கை அனர்த்தத்தின் பொழுது கூட அவர் இங்கே இருந்ததில்லை, இருக்கையில் இறுதியாக நடந்த இயற்கை அனர்த்தத்தில் விவரங்கள் தெரிந்தும் வேணுமண்டே திட்டமிட்டவாறு தன்னை பிரபலப்படுத்துகிற காரணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய இலக்குகளில் ஒன்று பணம். வெளிப்படையாகவே பணம் சேகரிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஒரு பகலித்தனமான சிரிப்புடன் பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம். இதை ஆதரிக்கிறவர்கள் அதுக்கும் சந்தர்ப்பம் நிறையவே இருக்கிறது. என்றால் அவருக்கு தான் தெரியும், நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். இந்த மக்களை சந்திக்காது, உண்மை நிறைய அடையாது, இப்படியான தகவல்களை ஏன் சொல்கிறீர்கள் என்று. இரண்டாவதாக, கொழும்பிலே எரிப்பார்கள் இந்த வசனங்கள் ஒரு மதங்களுக்கிடையே கலவரத்தை தூண்டுகிற வசனம். இதுக்கு நடவடிக்கை தூண்டுகிறார் என்ற வசனத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தூண்டுகின்ற வசனங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 83க்கு பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே சிங்களவர் பேசுகிற இனத்தவர்கள் தெளிவடைந்து விட்டார்கள். 91ஆம் ஆண்டு 1000 விகாரை கட்ட ஆசைப்படுகிறவர்கள் தந்தையின் இறப்பின் பொழுது, ஜனாதிபதி ஆக இருந்த இறப்பின் பொழுது எந்த கலவரமும் நடக்கவில்லை நினைத்தார். ஆனால் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் தவறு விட்டு விட்டோம், இனங்களுக்கு சிங்களவர்களும் தமிழருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, இது ஆதிக்க வர்க்கங்கள் இந்த பிரச்சனை குளிர்காய்கள் என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இடையில் பல 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 இழப்புகள், இடையில் யுத்தங்கள் நடந்தது. எங்கேயுமே மக்களுக்கிடையில் கலவரங்கள், கதவுடைப்புகள் நடக்கவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு யுத்தம் முடிந்து மிக தெளிவாக இருக்கிற நிலையில் இந்த ஒரு உறுப்பினருக்கு, இந்த ஒரு மனிதருக்கு மாத்திரம் ஏன் இப்படி வரும் என்று பேசுகிறார் என்ற கேள்வியை ஊடகங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். ஊடகங்கள் அவர் நம்முடைய தொடர்புகளை தயாராக இல்லை. பல மெசேஜ்கள் போட்டிருக்கிறோம், அவர் செயலாளருடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம், அவர்கள் கதைப்பதற்கு தயாராக. நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தரப்பிடம் முன்வைப்பதற்கு நீங்கள் முன்வைப்பதை விட அவர் எங்களை தகவலை சரியான முறையில் கொண்டு போயில்லை. உங்களுக்கு கடன் சம்பவம் தெரியும், ஒரு 2 காணி உரிமையாளர் கூட்டிக் கொண்டு தவறான தகவலை தான் அதில் வெளிப்படுத்தி அந்த அந்த பிழையான தகவலை கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி அவர் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம், அண்ணத்தோட கொண்டிருக்கிறேன். அதை வெளிப்படுத்துறாக்காண்டி நான் அதில் அவர் முழுமையான பிழையான தகவல் அவரே காணொலி வெளியிட்டார். அந்த காணொலியை பார்த்த பிறகுதான் நான் அவரோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன். அவருடைய நம்பர் ஆன்சர் இல்லாதபடியா அவருடைய செயலாளர் செக்ரட்டரி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற
அந்த சட்டத்தரணியுடன் தொடர்பு ஏற்படுத்தினேன் கௌசல்யாவுடன். 1 மணித்தியாலமும் 9 நிமிடமோ 29 நிமிடம் என்னோட உரையாடினான். என்னால் முடிந்தவரை விளங்கப்படுத்தினேன். பரப்பு ஏக்கர் வித்தியாசங்கள், நீங்கள் இதை விடுவோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள், விடுவோம் என்று சொல்கிறீர்கள். 8-9 ஏக்கர் 8-9 ஏக்கர் தான் தற்பொழுது வச்சிருக்கிறார்கள். நீங்கள் அந்த தகவலை தெரியாமல் அதை விட்டுவிட்டு நாங்கள் மீதியே எடுப்போம் என்றால் எதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். அவாவிடமும் தகவல் இல்லை. அவ என்னென்ன திருப்பி கேட்டால் அவை அகலக்கூடிய ஹானி அதுக்குள்ளே இருக்குதா என்று தகவலை அறியாமல் வழக்கு போட தாங்கள் போடுறோம் என்று சொல்கிறாங்க. தகவல் தெரியவில்லை, ஒரு இதுவுமே தெரியவில்லை. அப்படி போய் நான் சொன்னேன், எனக்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார், நான் இந்தா போகிறேன், கண்டிக்கு போகிறேன், அஸ்கிரியா போகிறேன், மல்வத்தோடு அது சந்திக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க முதல் நான் அவரை சந்தித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த நிலைமைகளை பற்றி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சந்திக்கலாமா? அவர் இப்போ கொழும்புல நிற்கிறார். நானும் கொழும்புல தான் இருக்கணும், சந்திப்போம். எம்பிஎஸ் குவார்ட்டர்ஸுக்கு போகல, மாதுவேலைக்கு போகல. உரையாடல்களில் சில பகுதிகளை நான் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் சொன்னேன், நான் மாதுவேலை குவார்ட்டர்ஸுக்குள்ளே எனக்கு போகையிலும் நான் போகிறேன். அங்கே இருக்கிற ஜாமரத்துக்கு இல்லை, அவற்றை குவார்ட்டர்ஸ் நம்பரை காட்ட தெரியுது இல்லை. ஜாமரத்துக்கு இந்த கதைப்போம் நாங்கள் வெளிப்படுத்துகிற மாத்திரம் எனக்கு. நீங்கள் யார்? செயலாளரிடம் கேட்கிறீர்கள்? செயலாளரிடம். அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். அவருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது, ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அடுத்த முறை வரைக்கும் சந்திக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதுக்கு முதல் அவர் கண்டிக்கு போக போகிறார், இந்த விஷயம் சார்பாக கதைக்க போக போகிறார். இந்த விஷயம் சார்பாக கதைக்க அவருக்கு அதை பற்றி தெளிவு வேணும். அதை பற்றி அந்த தெளிவில் 100ல் ஒரு 10 விழுக்காடு தெளிவு உங்களிடம் இல்லை. ஆகவே அதுக்கு முன்னம் அவரை சந்திப்போம். நீங்கள் இவ்வளவு சொல்கிறீர்கள். சார்ஜன் இப்பொழுது நேற்றைய தினம் தையிட்டி சட்ட அந்த விகாரையினுடைய விகாராதிபதி இப்படி ஒரு அறிவித்தல் கொடுத்திருப்பதற்கான காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அஸ்கிரியாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதிகளை சந்தித்து இந்த பீடங்களை சந்தித்தது தான் என்கின்ற அடிப்படையில் சமூக வலைத்தள பிரச்சாரங்கள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? அது முற்றுமுழுதாக நாங்கள் மறுக்கிறோம். அஸ்கிரி பீடத்தில் இது போராட்டம் வலுப்பெறுதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வலுப்படுது. இதில் இதுக்குரிய தீர்வு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு பௌத்த அமைச்சோ அரசாங்கம் இறங்கி வந்துட்டு எங்களுக்கு எங்களோட நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆதரவாக சில புத்த குருமாரே அந்த நிலைப்பாட்டை சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த காணி உரிமை, அந்த புத்த கோயிலுக்குரிய காணி உரிமை என்ற கூறக்கூடிய நயனாதிபதி விகாராதிபதி தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து கொண்டு வர எங்களுக்கு ஆதரவாக. இப்பொழுது கருத்துக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நைனானி தீவிலிருந்து விகாராதிபதி கருத்து தெரிவிக்கிறார், நாகவிகாரையினுடைய விகாராதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது தையட்டியிலிருந்து கூட விகாராதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், ஒருவேளை அரசாங்கத்தால் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த குழு விசாரித்து கொண்டிருக்கிறது, இந்த குழு விசாரிக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் நான் எந்த விதமான முரண்பாடுகளோடும் மேற்கொள்ள தயாராக இல்லை. அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய குழப்பங்களை மேற்கொள்ளக்கூடிய தரப்பு அவர்களும் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை இது சட்டவிரோத நடவடிக்கை தான் என்று இந்த குழுவால் தெரிவிக்கப்பட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு 3 வருடம் போராடி கொண்டிருக்கின்ற தரப்பு என்கின்ற அடிப்படையில் இல்லை, அது நம்ம இங்கே வழங்கப்படுத்தோம் வேண்டாம். நாங்கள் சந்தித்தது அமைச்சரவை சந்தித்ததுக்கு பிறகு அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கார். அந்த விஷயத்தை தான் இவரும் சொல்லவார். அந்த குழு பிரேச சபைக்கும் அனுப்பியிருக்கிற ஒரு கடிதம் 60 நாளைக்குள்ள தீர்வு தருவோம்னு சொல்லி அது காலம் கடந்து இன்றைக்கு 200 நாளையும் தாண்டிட்டு. அப்போ அதால் தீர்வு வருமன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்கள்கிட்ட நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க அவங்க எங்கள்கிட்ட ப்ரெஷரை நாங்கள் கொடுக்க ப்ரெஷர் தாங்கிலாமல் தான் அந்த அறிக்கைப்பட்டிருக்கோம். இதுவரை காலம் அறிக்கைப்படாத ஒரு அந்த குறிப்பிட்ட விகாராதிபதி அறிக்கைப்படுறாருன்னா இந்த போராட்டங்கள் இந்த நெருக்கு வரங்களின் அடிப்படையில் அவர் அறிக்கைப்பட்டிருக்கு. அர்ச்சுனா எம்பி போய் கதைச்சதுக்கும் அஸ்கிரி படம் மேல்வத்து படத்தால் வந்த ப்ரெஷருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மற்றது அர்ச்சுனா எம்பி கூட தெளிவாக சொல்லியிருக்கிற இந்த பீடம் அவர் இருக்கிற பீடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அஸ்கிரி மேல்வத்து பீடம் வேறு, இவர் இருக்கிறது அமரபுர நிக்காய பீடம். அந்த பீடங்களுக்கு இடையே எந்த பீடங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கிறன்னு தெரியாமல் போயினவர் தான் அர்ச்சுனா எம்பி. இதில் 4 பீடங்கள், மெயினான 4 பீடங்கள் அஸ்கிரியா, மல்வத்த, அமரபுர நிக்காய இன்னொன்று. இது அமரபுர நிக்காயங்களில் 21 பிரிவுகள் இருக்கிறதா? 21 பிரிவுகள். அந்த பிரிவுகளுக்கு இருக்கிற முரண்பாடும் இங்கே பாதிப்பை உருவாக்குகிறது. அந்த பிரிவுகளுக்கு இருக்கிற முரண்பாடுகள்
நயினாதேவி விகாராதிபதி தயாராக இருக்கிறார். அவரிடம் 20 பேர் உறுதி இருக்கிறது. அதை கட்டடம் கட்டப்பட்ட விகாரையாக கட்டப்பட்டிருக்கிற சட்டவிரோத அந்த கட்டடமா விகாரையோ அது அந்த இடத்துக்கு 20 பிறப்பு மிக மிஞ்சிய போதும். அந்த 20 பிறப்பை தன்னை வைத்து கதைத்தால் அந்த 20 பிறப்பை நீங்கள் தாருங்கள், காணி உரிமையாளர்கள் நாங்கள், என்னுடைய 20 பிறப்பை நான் அதில் பாதிக்கப்படுறவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு மணித்தியாளர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், என்னுடன் கரைக்க வாரார்கள் இல்லை. ஆனால் அந்த 20 யார் வரவில்லை? கையெழுத்து யாராவது வரவில்லை, அரசு தரப்பிலிருந்து வரவில்லை, அதிகாரிகள் வரவில்லை. வந்தால் தான் அதுக்கு அதை கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் காண்றதுக்கு அதுக்கு அதிகாரம் உள்ளவர்களில் யாராவது, அரசு அதிகாரம் உள்ளவர்கள் யாராவது முன்னிக்க வேண்டும். மிக குறுகிய நேரத்தில் இந்த பிரச்சனை இப்படி புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய நயினாதீவு விகாராதிபதியினால் முன்வைக்கப்படக்கூடிய இதற்கான தீர்வு ஒன்று, இப்பொழுது இருக்கக்கூடிய கையகப்படுத்தப்பட்டு வைத்திருக்கக்கூடிய 20 பரப்பை அவர்களிடம் கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக இன்னும் ஒரு 20 பரப்பை காணி உரிமையாளர்களுக்கு கொடுப்பதற்கு நயினாதீவு விகாராதிபதி மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். கையகப்படுத்தப்பட்டது 160-170 பரப்பு. கையகப்படுத்தப்பட்டதற்கு கட்டப்பட்டிருக்கிற ஸ்தூபி அவர்களுடைய கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற இடங்களாக 20 பரப்புக்குள் உள் இதை மக்கள் தனக்கு விட்டு தந்தால் தான் கொடுக்க தயார். ஆனால் அந்த தங்களுடைய 20 பிரிவுகளில் அதுக்கு இணங்குறார்கள் இல்லை. இந்த விகாராதிபதி அதுக்கு இணங்குறார்கள். எங்களுக்கு வர்ற தகவல்களும் நீங்கள் அதை கதைக்காதீங்க, அந்த அந்த நயினாதேவி பழைய இருந்ததை கதைக்காதீங்க, இதை கதைங்க. அவை இந்த பிரச்சனைகள் வந்து நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கோம். அது ஒரு இலகுவான தீர்வாக நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நெகோசியேட் பண்ணி கொண்டு இப்போ கலந்துராடி கொண்டிருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற பிக்குவோடு அங்கே இருக்கிற விகாரவாதி சொல்கிறார் வந்து பழைய ஒரு மூலையில் இருக்கிற மரமும் தென்றதானு சொல்கிறார், இங்கே இருக்கிற மடமும் தென்றதானு சொல்கிறார், கட்டப்பட்ட விகாரையும் தென்றதானு சொல்கிறார், இதில் தேவநம்பி சங்காலம்னு சொல்லி அவர் வந்து இன்னும் காணியை மேலதிகமாக சுயரிக்கிறதான் பார்க்குறேன். அப்படி இருக்கையில் வந்து ஒரு தனக்கு 20 பிறப்பை காணும் அந்த கட்டப்பட்ட கட்டிடம் மட்டும் வச்சுக்கொண்டு மிச்சத்தெல்லாம் விடுவிக்கிறன்றவரோட போய் கலந்தாலோசிச்சா அந்த பிரச்சனையை முடிக்கலாமா, இல்லாட்டி மேலதிகமாக சுயரிக்கிறவரோட கலந்தாலோசிச்சா முடிக்கலாமன்ற புரிதல் வந்து இன்னும் அரசாங்க அதிபர்களுக்கோ இல்லாட்டி அமைச்சராக்களுக்கோ அல்லது இப்பொழுது நேரடியாக நான் கேட்கிறேன். இப்பொழுது நயினாதீவு விகாராதிபதியினுடைய மத்தியஸ்தத்தின் கீழ் காணி உரிமையாளர்கள் இது தொடர்பாக பேசுவதற்கு தயார், அப்படி எடுத்துக்கொள்ளவா? அப்படி அரசு தரப்பு வந்தால் நீங்கள் அவர்களோடு பேசி இது தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று. இன்னும் ஒரு கேள்வி, உங்களுடைய காணி உரிமைகள் உறுதி பத்திரங்கள் எல்லாம் ஒரு தரப்பிடம் இருக்கிறது. நீங்கள் அண்மையில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தீர்கள். நீங்கள் போய் யார் வேண்டுமானாலும் அந்த உறுதிகளை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் என்பது போல இந்த உறுதிகள் இப்பொழுது நயினாதீவு விகாராதிபதியிடம் இருக்கிறது. நீங்கள் கேட்கறது பொதுமக்களுடைய அவருக்கு ஒரு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட நீங்கள் கச்சேரியில் வந்து சகல டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்குரிய வேலை திட்டங்களை வந்து தொடக்கத்திலேருந்தே செய்து எங்கள்கிட்ட தனிப்பட்ட ஃபைலாக வந்து அவ கோப்பாக வச்சிருக்கிறேன். அதை விட நாங்கள் கடந்த 3ஆம் மாதம் வந்து பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்ததுக்கு பிறகு நீதி அமைச்சருக்கு கூடாக உணர் என்ற ஒரு அமைப்பு வந்து எங்கள் எல்லாரையுமே சந்திச்சது. அவர்களிடம் வந்து நாங்கள் சகல டாக்குமெண்ட் வந்து கையகப்படுத்தி அவர்கிட்ட பாரம் கொடுத்துருக்கோம். இது வழங்கப்பட்டு நிறைய காலம் 3ஆம் மாதம் தான் சொன்னோம். 3ஆம் மாதம் அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு அமைப்பை உருவாக்கி 60 நாளுக்குள்ள தீர்வு தர்றோம் என்று சொல்லி அந்த ப்ரோசஸ் தான் போய் கொண்டது. அது வந்து 200 நாளையும் கடந்து போயிட்டு அந்த ப்ரோசஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 வருட காலமாக இந்த போராட்ட காலத்துக்குள் நிற்கக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதற்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது என்பிபியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தையிட்டியினுடைய காணி உரிமையாளர்களை சந்தித்தார்கள். நாங்கள் வெற்றி பெற்றால் இதனை உடனடியாக தீர்த்து வைப்போம் என்பது போல நீங்கள் ஊடகங்களிடம் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த தேர்தல் முடிவடைந்து இப்பொழுது நிறைய காலமாகிவிட்டது. காணி உரிமையாளர்களோடு ஏதாவது பேச்சுவார்த்தை அல்லது தீர்வு தொடர்பான முன்மொழிவுகள் ஏதாவது என்பிபி தரப்பிடமிருந்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை. உங்களை சந்திக்கவில்லை என்று சொல்லி ஒரே அமைச்சராக சந்திரசேகர் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். அது வந்து உள்ளூராட்சி சபை எலெக்ஷனுக்கு முன்னுக்கு வந்து எங்களை சந்திச்சிருக்கல வந்து அவரில் வந்து எங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. ஏன்னா அதில் தையிட்டியை பிரதிநிதிப்படுத்தப்படுற அவையின் அமைப்பாளர் என்ற ஒருவர் வந்து பங்கேற்றிருக்கு.
அவர் வந்து அமைச்சர் வந்து தொடக்கத்தில் வந்து சொன்ன விஷயம் வந்து இந்த பிரச்சனை வந்து 2 விதமாக தான் முடிக்கலாம். ஒன்று வந்து விகாரை அகற்றி போட்டு மக்கள்கிட்ட காணியை கொடுக்குறது, அல்லது வந்து படிப்படியாக காணியை விடுவிச்சு அரசியல் இருக்கிற காணிக்கு வந்து மாற்று காணியோ ஏதோ கொடுக்குற மாதிரி தான் அவர் தன் பேச்சை வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இடையில குறுக்கிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட வந்து அந்த அவர் கோஆர்டினேட்டர்னு சொல்லி அவர் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்ன குறிப்பிட்ட தையிட்டி சேர்ந்தவர் வந்து மாட்டு கருத்தா வந்து இங்கே வந்து 1460 சிங்கள குடும்பங்கள் இருந்திருக்கணும், அவைன்ற பக்கம் நியாயம் இருக்குத்தானே, அவைன்ற பக்கம் பார்க்கணுமன்ற ரீதியில் வந்து அதில் ஒரு தர்க்கம் ஏற்பட்டு அது வந்து எப்படியுமே கோவம் பேர். நாங்கள் வந்து உறுதியோடு போயிருக்கிறோம், நாங்கள் மட்டும் போயிடல, அதில் காணியில் வந்து 5 பேர் பிரச்சனை, நாங்கள் 8 பேர் போயிருந்தாங்க. எல்லாருமே அவர்களையும் விட 4 மடங்கு வயது ஆனாங்க. அவர் வந்து அங்கே அந்த குறிப்பிட்ட கதையை சொன்னால் வந்து அங்கே பிறக்கவே இல்லை. அவர் வந்து அதில் வெளிப்படையாக ஒரு அமைச்சருக்கு முன்னுக்கு சொல்கிறார் வந்து இதில் வந்து 1460 சிங்கள குடும்பம் இருந்தது, 2 பக்கம் பிரச்சனை இருக்குது தானே, ஒரு பிரச்சனை 2 பக்கம் பார்க்கத்தானே வேணுமன்ற ரீதியில் கொண்டு போனபடி எங்களுக்கு தர்க்கம் வந்து அதில் வந்து அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அது ஒரு சந்திப்பும் தானொழிய மற்றபடி எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னுக்கு வந்து பிரச்சாரங்களில் வந்து உறுதிமொழி கொடுத்த யாருமே வந்து எங்களை சந்திக்க இல்லை, இது வரைக்கும் சந்திக்கிறேன். ஆனால் குறிப்பாக வந்து அதில் வந்து 3 போட்டியிடுற 7-8 பேர் வந்தது. அதில் வந்து இப்போ பாராளுமன்ற தெரிவான 3 பேரும் அதில் பிரசன்னமாக இருந்தது. அதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த கவர்மெண்ட்டை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த கவர்மெண்ட்டு கூடாக போய் நாங்கள் இதுக்குரிய தீர்வை கட்டாயம் எங்கள் ஆட்சியில் எடுத்து தருவோம். அது வந்து சறுக்குதாக இருந்தால் அது வந்து அது கூடாக நாங்கள் போய் தீர்வு எடுக்காமல் ஒரு இக்கட்டான நிலைக்கு வரும்போது மக்களுடன் மக்களாக சேர்ந்து நாங்களும் போராடுவோம் என்ற ஒரு உறுதிமொழியாக அதில் வழங்கியிருந்தேன் ரஜீவன் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி டிசிசி மீட்டிங்கில் கதைக்கும் போது குறுக்காக எத்தனையோ பேர் வந்து குழப்பறக்கு நிற்கிறாங்க. குழப்ப நிற்கல எங்கள் மக்களோட பிரச்சனை உண்மையாக விளங்கி இருக்குது, நேரடியாக வந்து மக்களை சந்திச்சிருக்கிறோம். அவர் வந்து அதில் எதிர்த்து காய்ச்சிருப்போம், யாருமே வந்து கதைக்கல. பாராளுமன்றத்தில் கதைக்காடி கூட டிசிசி மீட்டிங் காய்ச்சா கூட அந்த கதையை வந்து பாராளுமன்றத்துக்கு கடத்தலை. ஆனால் வந்து பாராளுமன்றத்தில் கேலி கூத்தாகி இதை இனமுறுவல் வருமென்ற ஒரு சும்மா ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கதைக்கிற எம்பி மேயரோட இவ வந்து அதில் ஆகிய பண்ணி கதைச்சிருக்கோம். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் இன பிரதிநிதித்துவத்தை குழப்பக்கூடிய அல்லது குடியேற்றங்களை குழப்பக்கூடிய வகையில் எந்த விதமான குடியேற்றங்களோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகளோ நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று அனுர தரப்பு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்தது தேர்தல்களுக்கு முன்பு. இப்பொழுது நீங்கள் இந்த காணி தொடர்பாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணிக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வு பெற்று தருவோம் என்று என்பிபி தரப்பிடமிருந்து வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமகாலத்திலேயே அங்கு வேறு வேறு கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு அது திறப்பு விழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் 2 விஷயம். கடந்த 2 வாரங்களாக எம்பிகளை ரஜீவனுக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் எந்தவித பதிலும் இல்லை, கதைக்க முடியவில்லை. இளங்குமரன் அவர்களிடம் ஒரு சில நிமிடங்கள் உரையாடினேன். என்னுடைய உறுதியை அவர் வாட்ஸ்அப் பண்ண சொன்னார். நான் கேட்டது, நீங்களும் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை, பிரச்சனையை சரியான அளவில் விளங்கிக் கொண்டதாக எனக்கு புரியவில்லை. நான் உங்கள்கிட்ட நேரடியாக கதைக்கிறது ஒரு டைமை தாங்க. இது வந்து ஒரு நண்பன் மூலம் ஏற்படுத்தப்பட்ட தொடர்பு. அதுக்கு பிறகு பல தடவைகள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அவர் தொடர்புக்கே வரவில்லை. அவர்கள் இதை விட்டு விலகியதாக நாங்கள் உணர்கிறோம். அதே நேரம் இந்த மேல் அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகளை சரிபார்க்கணும் என்று 2 நாளைக்கு முன்னும் ஒரு தகவலை அளித்திருக்கிறார். அவர்களுடைய புத்த சாதனை அமைச்சர், நீதி அமைச்சர் எல்லா இடமும் அந்த காணி உறுதிகள் சரியாக ஆக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் அது இருக்கிறது. அதற்கு மேலிடத்துக்கு இவர்கள் சரியான தகவல்களை அனுப்புகிறார்கள் இல்லையா அரசு மட்டத்துக்கு? அதுவே ஜனாதிபதிக்கு இது உண்மை நிலவரம் தெரியாமல் இருக்கிறதா என்ற சந்தேகங்கள் கூட எங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சரியான தகவல் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் பொது நாட்களை கடத்துவதாக உணர்கிறோம். இதனால் கடத்தப்பட்டு கொண்டு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் தேசிய மட்டத்திற்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்கிறார்கள் இல்லை என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் போராட்டக்காரர்கள் அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பிரதிநிதிகளோடு சேர்ந்து இதை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதில் என்ன சவால்கள் இருக்கின்றது? இது தற்சமயம் கணிசமான அளவு தேசிய மட்டத்துக்கு சென்றிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பல தடவைகள் கதைக்கப்பட்டிருக்கிறது. டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற கஜேந்திரகுமார் ஜனாதிபதியிடம் கேட்ட பொழுது அதை ஊடறுத்தவர்களில் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. ஜனாதிபதியிடம் அந்த பதவி சொல்ல இடமளித்திருக்க வேண்டும் கட்டாயம், நிச்சயமாக அதை இருவர் ஊடறுத்தார்கள்.
இருவருமே தவறாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கேள்வி கேட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதியிடம் நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு ஜனாதிபதியிடம் பதில் சொல்ல இடமளித்திருக்க வேண்டும். அதில் ஆளுநர் மக்கள் மாற்றுக்காணிக்கு ஒப்புக்கொண்டதாக நான் ஊடகங்கள் பார்த்திருக்கிறேன். நான் காணி இழந்த மக்கள் என்றைக்குமே மாற்றுக்காணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொள்ளவும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இப்படியான தவறான தகவல்கள் தான் தொடர்ந்து போகிறது என்று நம்புகிறோம். புத்தபிகாரியை இடிக்க தேவையில்லை என்று இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பினார். இவர்கள் ஏன் அதை மாற்றுகிறார்கள்? அதை சரியான தகவலை இன்று வரை ஒருவேளை ஜனாதிபதி சரியான தகவல்களை முழுமையான சரியான தகவல்களை அறிந்திருக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அல்லது நீதியமைச்சரை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இங்கு உங்களை சந்திக்காமல் இல்லை, உங்கள் அது தொடர்பாக பேசப்படவில்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் நாகவிகாரையில் நீதியமைச்சர் வந்திருந்தார். இதில் வந்து அவர் வந்து உரையாடுவதற்கு அவர் இடமளிக்கவில்லை. ஏனென்றால் தேர்தல் காலம் என்ற ஒரு பாயிண்டை வச்சுக்கொண்டு அவர் எங்களோட பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளரோட உரையாடவில்லை. ஆனால் நீங்கள் தேசிய ரீதியாக சென்று கொழும்பிற்கு சென்று ஜனாதிபதியை சந்தித்து போராட்டக்காரர்கள் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு அல்லது நீதி அமைச்சரிடம் ஏதாவது அனுமதி பெறுவதற்காக ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சி என்ன? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏதாவது அது தொடர்பாக அனுசரணை வழங்கி இருக்கிறார்களா? இது வந்து இப்போ தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நேரடியாக வந்து பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக ஜனாதிபதிக்கு இதை கருத்தில் கொண்டு போக அவர்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்தால் அவர்கள் முன் வந்திருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைச்சு கொண்டு போகிறதுக்கு அவர்களாம் முன் வந்திருக்கணும். அரசு தரப்பில் வந்து அவை எந்த நடவடிக்கையும் அவை எடுக்கல. அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். மற்ற வந்து இதில் போராடி கொண்டிருக்கைகளை வந்து அந்த எங்கள்ட எதிர்ப்பு தரப்பாக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிற கட்சி தலைமைகள் வந்து நேரடியாக செல்லலாமோன்றது வந்து அது அவர்களாம் முடிவெடுக்கணும். எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதிநிதிகள் 3 பேர் நேரடியாக இருக்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் யாழ் மாவட்டத்தை புறப்படமாக இல்லாட்டாலும் எங்கள் சார்பாக தான் அமைச்சராக 4 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். போராட்டம் நடைபெறுகிற இடத்துக்கும் அவர்கள் வர தயங்குகிறார்கள் என்றும் வந்ததில்லை. போராட்டம் நடக்கும் பொழுது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சில வாகனங்கள் போகிறது. அதில் ஒரு வாகனம் தான் எம்பிக்கள் மறைக்கப்படுகிறார்கள், தமிழ் எம்பிக்கள். ஆனால் இந்த வைத்தியர் இந்த வாகனம் உள்ளுக்கு போக அனுமதிக்கப்படுகிறது. ஃபுல் டெண்டர் கிளாஸ் வாகனத்தில் இவர்கள் போனார்களோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியாது. போராட்டம் நடக்கும், மக்களுடன் வரவும் இல்லை, கலந்துரையாடவும் இல்லை. தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் ஒருவேளை போராட்டம் இப்போ உங்களுடைய கோரிக்கையை வைத்து கேட்கிறேன். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்துக்கு உங்களோடு கலந்துரையாடுவதற்கு அரசு தரப்பு எம்பிக்கள் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அங்கு ஏனென்றால் இங்கு சில நினைவு அஞ்சலி நிகழ்வுகள், போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இடத்திற்கு அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் வருகின்ற பொழுது அவர்கள் கலைக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்களுடைய போராட்ட இடத்திற்கு அமைச்சரோ என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வரவில்லை என்று சொன்னதன் அடிப்படையில் கேட்கின்றேன். தையிட்டி போராட்ட களத்திற்கு என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர் வருகை தந்தால் நீங்கள் சுமூகமாக கலந்துரையாடுவதற்கு போராட்டக்காரர்கள் வழிவிடுவீர்களா? இது வந்து இதில் நான் கருத்து தெரிவிக்க, இது வந்து ஒரு பொது போராட்டமாக அறிவிச்சிருக்கிறோம். இதில் வந்து எங்கள்கிட்ட எல்லையை மீறி இது பொது ஒரு மக்கள் எழுச்சியாக தான் நாங்கள் இதை கொண்டாடுறதுக்கு விரும்புகிறோம். இதில் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்துறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அது வந்து அரசு தரப்பாலையும் இருக்கலாம், எதிர்த்தரப்பாலையும் இருக்கலாம். இப்போ ஆட்சி மாற்றங்களுக்குரிய வழிவகைகள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இதில் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கலந்து கொள்ளணும்ன்றதை தவிர எங்களோட மக்களை தனிப்பட்ட ரீதியில் வந்து கலைக்கலாம். அவர்கள் போராட்ட களத்துக்கு வர முதல் இந்த இதில் இருக்கிற நியாயமான பிரச்சனையை, உண்மை நிலையை இன்னும் யாரும் 4 பேரும் அறிந்திருக்கவில்லை என்பது எங்கள் குற்றச்சாட்டு கணிப்பு. அப்படிதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன் அவர்கள் எங்களை அழைத்து, பெரிய போராட்டம் முக்கியமான ரீதியில் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் அவர்கள் எங்களை அழைத்து எங்களுக்கு ஒரு நாங்கள் கேட்கும் பொழுதும் தர்றார்கள் எங்களோட இந்த இருந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏன் அவர்களால் இதை பற்றி கலந்துரையாடி அந்த உண்மைத்தன்மையை அறிய முடியவில்லை? தேர்தலுக்கு முதல் நீங்கள் நாற்காலிகளை அலங்கரிக்க முதல், பாராளுமன்ற செல்ல முதல், ரோட்டா வாக்குகள் என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி ஒரு சந்திப்பை செய்ய ஓடி ஒழிக்கிறார்கள் என்ற வசனம் பொருந்துமான நான் நினைக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய 3ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த போராட்டம் தொடர்பாக ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது எப்படி அழைப்பு விடுக்க போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்க எதிர்பார்க்கிறீர்கள்?
தேசியத்தோட பயணிக்கிற கட்சிகள் அனைத்துக்குமே நாங்கள் அறிவித்தல் விடுறதுன்றோம். மற்றது முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, இந்த கடந்த போராட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், கொழும்புல வந்து இந்த விகாராதிபதிக்கு அந்த தீர்மானங்கள் ஒன்று விகாராதிபதிக்கு பதவி உயர்வு கொடுக்குறத எதிர்த்து தான் நாங்கள் தீர்மானத்தை கொண்டோம். அந்த பதவி உயர்வு வழங்குறதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தான் போயிருந்து. ஆனால் அப்படி இருந்தும் அந்த தலைமை கட்டுப்படாமல் இது மக்களின் போராட்டம், மக்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி 2 கட்சி உறுப்பினர்கள் இருக்கணும். சஜித் பிரேமதாசன் கட்சியோட எஸ்டிபியில் 2 பேர் இருக்கு. அந்த 2 பேரும் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டு அந்த கைது செய்யப்பட்ட 2 பேருமே வந்து எஸ்டிபி கட்சி. அப்போ நாங்கள் வந்து அவங்களே வந்து இதில் வந்து தட்டி விடையலாது என்னென்னா, எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கணும், எங்களுக்கு ஆதரவு வந்திருக்கணும், அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் குழப்பவாதிகளை இதில் தவிர்த்து கொண்டு மற்ற அனைவருமே வந்து தேசியத்தோட பயணிக்கிற அனைவருமே வந்து இதில் பங்கு பெற்றுவோம்ன்றதான் நாங்கள் கண்டுபிடிப்போம். அரசு தரப்பு எம்பிக்கள் வருவதில் எந்தவித குழப்பமும் செய்யாமல் போராட்டங்கள் வருவதில் எங்களுக்கு தடை இல்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை வர வேண்டாம் என்று இந்த இடத்தில் நாங்கள் கோருகின்றோம், தெளிவாக கோருகின்றோம். அதில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க வந்து அண்ணதான் அதுக்கு பதில் சொன்னவர் வந்து அந்த போலியான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார். சிங்கள ஊடகத்துக்கோ ஒரு சக ஊடகத்துக்கு ஊடாக விஆர்ஐ 3ஆம் தேதி இடிப்பதாக ஒரு போலி பிரச்சாரம். இதே உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவம் தெரியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆக்களை சேர்த்து திரட்டுவதாக சொல்லி அதுவும் ஒரு மோப்புத்தாதில் வந்து தகவலை வச்சு கொண்டு இங்கே வந்திருக்கிற நீதித்துறை போலீஸார் எல்லாம் விசாரணை நடந்து அதை பகிர்ந்த ஊடகவியலாளர் கூட விசாரணைகள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கணக்காக வந்து விசாரணை நடந்திருக்கு. இது வெளிப்படையாக வந்து அதுவும் ஒரு டெய்லி மிரர் ஒரு பத்திரிகையில் வந்து நேர்காணல் கண்ட அர்ச்சுனா எம்பிக்கு நாங்களோ நீதித்துறையை வந்து அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கல என்ற ஒரு சந்தேகம் வந்து அவர் வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்குறாருன்ற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்கிற நிலையில் அவருக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இனங்களுக்கு இடையில மதங்களுக்கு இடையில ஒரு முரண்பாட்டை தோற்றுகிற கருத்தை 3-4 தடவைகளுக்கு மேல் வெளிப்படுத்தி விட்டார். அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வேலன் சுவாமிகள் காவியுடை தாக்கப்படுகிறார். அதுக்கு பல புத்தபிக்குகளும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் கைது காரணம் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு காரணமுமே வெளிப்படுத்த முடியாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே காவல்துறை, அதே இலங்கையினுடைய காவல்துறை திருவோணமலையிலே சிலையை வைக்கிற முரண்பட்ட நிலையிலே ஒரு காவியுடைய புத்தபிக்குவால் கன்னத்தில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் இன்று வரை கைது செய்யப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. மட்டக்களப்பிலே பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட காவியுடைய தரித்த புத்தபிக்கு கைது செய்ய முடியாத காவல்துறையாக அவர் சரணடைகிறார். அவரை மட்டக்களப்பில் இருந்திருக்கிறார், கைது செய்ய முடியவில்லை. இவ்வாறான நிகழ்வுகள் ஒரு சில அரசியல்வாதிகளாலும் ஒரு சில கட்டளையிடுகிற போலீஸாக காவல்துறையாக இருக்கலாம், ஒரு சில அதிகாரிகளாலும் நேர்த்தியாக கொண்டு செல்லப்படுகிறது விளங்குகிறது. இது வருங்காலத்தில் இது மிக பெரும் பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நன்றி. அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.